இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துக்கலாம். முதல் பாகத்துல லீ டோமஸ் ஃபேமிலியை சேர்ந்த அலெக்ஸ்க்கும் கதாநாயகியா இருக்கிற கிரேஸ்க்கும் திருமணம் நடக்குது. அவங்க குடும்ப வழக்கப்படி ஒரு கார்டு கேம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கார்டு எடுக்கிறது அப்படின்றது சம்பிரதாயம். அதுல பேட் கார்டா இருக்கிற ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு கார்டை வந்து இவங்க எடுத்துடுறாங்க. அந்த கார்டை எடுத்ததுனால அந்த ஃபேமிலியில உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரேஸை விடியறதுக்குள்ள கொல்லணும், இல்லைன்னா லீ டோமஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா வெடிச்சு இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. இது ஏன்னா அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கும். அதுல நிறைய விதிமுறைகள் இருக்கும். அதுல ஒரு ரூல்ஸ் தான் இது. இந்த ரூல்ஸை அந்த ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணாலுமே அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வெடிச்சு இறந்துருவாங்க. இதுக்கு ஏன் அந்த ஃபேமிலி ஒத்துக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் அவங்களுக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த பவரை கொடுக்கும். சோ தன்னுடைய உயிரையும் பவரையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரேஸை கொல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா முதல் பாகத்தில் நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கிரேஸ் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. பட் ஒரு சேஞ்ச். அது என்னன்னா 15 வயசு இருக்கும்போது பிரிஞ்சு வந்த அவங்களோட சிஸ்டர் ஃபெய்த்தும் இதுல மாட்டிக்கிறாங்க. அவங்க கூட இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு நைட் பாத்தீங்கன்னா சர்வே பண்றதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியில அங்கிருந்து உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஃபுல் மூவி ரிவ்யூ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட இணைச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.